கோவை இடையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவி அருகாமையில் இருந்த பஞ்சு குடோனருக்கும் பரவியது. பின்னர் தகவலறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ள நிலையில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் நிறுவனத்தின் இயக்குனர் சூசை ராஜுவுக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த மோசடி வழக்கில் கைதான ஆருத்ரா நிறுவனத்தின் திருச்சி கிளை இயக்குனர் சூசைராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதியிடம் ஆருத்ரா மோசடி வழக்கில் சுமார் 10 கோடி ரூபாய் வரை முதலீட்டாளர்களிடமிருந்து வசூலித்து சூசைராஜ் மோசடி செய்திருப்பதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களை அழிக்கக்கூடும் எனவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சூசைராஜின் ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மயிலாடுதுறையில் அரசு கலைக்கல்லூரி மாணவிக்கு செல்போனில் ஆபாச படங்கள் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வந்த ராமர் என்பவர் கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவருக்கு செல்போனில் ஆபாச புகைப்படங்கள் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து கல்லூரி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ஆவடி அருகே ஆன்லைனில் புக் செய்து பைக் டாக்ஸியில் சென்ற இளம்பெண் ஒருவர் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளாகிய சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் திமுக மாவட்ட பிரதிநிதியின் மனைவி இன்வெர்டர் பேட்டரியில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோயிலைச் சேர்ந்தவர் முத்துக்குமார், இவரின் மனைவி ராஜலட்சுமி. முத்துக்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதியான நிலையில் ராஜலட்சுமி அரசு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கணக்காளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று வீட்டிலிருந்த இன்வெர்டர் பேட்டரிக்கு ராஜலட்சுமி தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென மின்சாரம் தாக்கி ராஜலட்சுமி படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். உறவினர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்பம் நடத்த வர மறுத்த மனைவியை அரிவாளால் வெட்டிவிட்டு கணவன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திண்டுக்கல்லில் அரங்கேறியுள்ளது. கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தனது உறவுக்கார பெண்ணான பவித்ராவை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பவித்ரா கணவனை விட்டு பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதனிடையே மாமியார் வீட்டிற்கு சென்ற ரமேஷ் மனைவி பவித்ராவை குடும்பம் நடத்த வருமாறு அழைத்துள்ளார். அதற்கு பவித்ரா மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதில் விரக்தியடைந்த ரமேஷ் தான் விஷம் அருந்திய நிலையில் மீண்டும் மனைவியின் வீட்டிற்கு சென்ற அவர் அங்கு அவரை மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த பவித்ரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விஷம் அருந்திய ரமேஷ் மயக்கமடைந்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய கோவை சப்பானிமடை பகுதியில் மாட்டு கொட்டகையில் உணவு தேடி புகுந்த ஒற்றை காட்டு யானை பட்டாசு வெடி சத்தத்திற்கு அச்சப்படாமல் புண்ணாக்கு மூட்டையை தூக்கிச் சென்ற காட்சிகள் வைரலாகி வருகிறது. மனைவியை பிரிந்து சகோதரியின் வீட்டில் வசித்து வந்த நபர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. குளச்சல் அருகே உள்ள மண்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ்.
கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்த இவர் கடந்த 5 வருடங்களாக தன் சகோதரியின் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி உடலில் காயங்களோடு வீட்டிற்குள் மயங்கி கிடந்த துரைராஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். துரைராஜின் உடற்கூறாய்வில் அவர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது போலீசாரின் விசாரணையை மேலும் துரிதப்படுத்தியது. இதனிடையே துரைராஜின் சகோதரி மகனான ஜெரிஷ் ராகேஷ் தலைமறைவானது தெரியவர செல்போன் சிக்னல் மூலம் அவரை கேரளா எல்லையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் நகையை அடமானம் வைத்து துரைராஜுடன் ரெஜிஸ் ரோகேஷ் மது அருந்தியதும் அப்போது ஏற்பட்ட தகராறில் துரைராஜை இரும்பு கம்பியால் அடித்து கொன்றதும் அம்பலமானது. இந்த வழக்கில் வீட்டிற்குள் தவறி விழுந்து துரைராஜ் உயிரிழந்ததாக கூறி அவரின் சகோதரி நாடகமாடியது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.